உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வைரம் எங்க இருக்கும் பாத்தலாம். எதை இப்படி தேடிட்டு இருக்காங்க? கேட்கலாமா? கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ 10,000 கோடி ஆச்சே. எதுல இருக்கு எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு ஒண்ணு தெரியலையே. ஐயோ அது மட்டும் கிடைச்சதுன்னா சிஸ்டருக்கு அல்வா கொடுத்துட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். எங்கே தேடுவேன் வைரத்தை எங்கே என்னென்னவோ இருக்கு அது மட்டும் இல்லையே. கிடைக்க மாட்டேங்குதே சொக்கா. வைரம் எனக்கு இல்லை. என்னத்த தேடிட்டு இருக்காரு இவரு? என்ன தேடுறாருன்னு கேட்டலாமா? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் வைரத்தை எங்கன்னு போய் தேடுவேன். இதுதான் பழைய பொட்டியா இருக்கு. வயிறு கொண்டு பார்த்தா ருத்ராட்சம் போட்டதா இருக்கு. என்ன சித்தப்ப, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது சும்மா பழைய பெட்டியை தொடச்சு நீட் பண்ண வச்சிடுறேன். என்ன ஹாசினி குறுக்க வந்து குடிச்சே வர்ற? வயத்துல இதுல பட்டு கிழிச்சிட போகுது. வழி விட நான் போறேன். என்கிட்ட நீங்க ஏதோ மறைக்கிறீங்களே. ஆமா, இதே தொலைச்சிட்டு தேடுறீங்களே. என்ன தொலைச்சிட்டு தேடுறீங்க? நானே என் கல்யாண வாழ்க்கையை இந்த வீட்டுல தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர வேற என்னத்தன தேட போற வழி? நீங்க தேடிட்டு இருக்கத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன தேடுறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. பாருங்க, பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக தான் கேக்குறேன். அப்படியா? நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணி குடும்பத்தோட வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டா. அவள மறுபடியும் கொண்டு வந்து விட்டா என் வாழ்க்கை பிரைட் ஆயிடும். என்னாச்சு தப்பு? பின்ன நீ என்ன கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாம வெளியே விடு. அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப். ஏ ஹாசினி இங்க வா. சொல்லுங்க சித்தப்பு. என்னது இது? ஏதோ கீழே விழுந்து உடைஞ்ச மாதிரி இருக்கு. என்னத்தை போட்டு உடைச்ச? ஓ அதுவா? ஏ என்ன காவடி எடுக்கற? முதல்ல தோல்ல இருந்து கம்ப இறக்கு. என்ன இது? உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சித்தப்பு. இந்த வீட்டை நான் சுத்தம் பண்ண போகும்போது அந்த ரூம்ல ஒரு பழைய ட்ரக் போட்டி இருந்துச்சு. அதுல ஒரு சங்கு இருந்துச்சு. அக்கா, இது சாதாரண சங்கு இல்லக்கா, வலம்புரி சங்கு. கொடு பாப்போம். ஐயோ! அந்த மித்ரா சொன்ன சக்தி வாய்ந்து நாம தேடிக்கிட்டு இருக்கிற வேணும் அதான் போல இருக்கே. என்னது? சங்குக்குள்ள வைரம் இருந்துச்சா? ஆமா மாதாஜி, அது சக்தி வாய்ந்ததா. 10,000 கோடி மதிப்புள்ள வைரமா. என்ன சித்தப்பு சொல்றீங்க? ஆமா, சக்தி வாய்ந்த 10,000 கோடி மதிப்புள்ள வைரமா? ஐயோ மாட்டிக்கிட்டனே. அது வலம்புரி சங்குக்குள்ள இருந்த வைரம் இல்லையா? அதனால அது சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆமா 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 ஆமா. இப்ப அந்த வைரம் எங்கம்மா இருக்கு? உன்கிட்ட இருக்கா இல்ல மாரிக்கிட்ட இருக்காமா? மாரி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு சித்தரை பார்க்க கோயிலுக்கு போயிருக்கா. சித்தரை பாக்குறதுக்கா? சுத்தம். அப்படியாம்மா?
அப்ப சரிம்மா. சிஸ்டர் பார்த்து போங்க, கால்ல குத்திர போகுது. சீக்கிரமா க்ளீன் பண்ணு. ஐயோ, இந்த வீட்ல இருக்கிற எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேங்குதே. யாருக்கு அந்த வைரத்தை பத்தி தெரியக்கூடாது, யார் கைக்கு அந்த வைரம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த மாரி கையிலேயே அந்த வைரம் கிடைச்சிருச்சு. சிஸ்டர், மாரி சித்தரை பார்க்க கோயிலுக்கு போயிருக்கா. அந்த சித்தர் வைரத்தை பத்தின விஷயத்தை மாரிக்கிட்ட சொல்றா என்ன சிஸ்டர் பண்றது? நம்ம கதி அதோ கதிதான். எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்கு. சித்தரை பாக்குறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற மாரி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வைரத்தோட மதிப்பு எத்தனை கோடியோ தெரியலையே. நமக்கு தெரியக்கூடியங்கிறது உறுதியாயிடுச்சு. மாரி, மாரி, வாங்க சாமி, வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்ல. ஆமா, இவங்க எப்படி இறந்து போனாங்க? அதை நாங்களே எதிர்பார்க்கல சாமி. என்னென்னமோ நடந்து போச்சு. கோயில்ல சூர்யா தம்பியை பார்த்தேம்மா, அவர் தான் சொன்னாரு. ஆமா, மாரியும் குழந்தை எங்க? மாறி கோயிலுக்கு போயிருக்கா, குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கா. ஓஹோ, நீங்க உட்காருங்க, மாறி வந்துருவா. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஹலோ, 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 கேக்குதா? கொஞ்சம் இருங்க, சிக்னல் இல்லை, நான் வெளியில வரேன். நான் இப்ப வெளியில வந்து பேசுறேன், கேக்குதா? ஹலோ, ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? யாராவது பூஜை கூப்பிடுறாங்களோ என்னமோ. மாரி கையில இருக்கிற அந்த வைரம் நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி. புரியலையே சிஸ்டர். மாரி கையில இருக்கிற அந்த வைரத்தை நம்ம கைக்கு எப்படியாவது வர வைக்கணும். அந்த வைரம் நம்ம கைக்கு கிடைச்சதும் மாரியையும் அவ குழந்தையும் கொன்னுடணும். அடாடாடாடாடாடா, தாரா சிஸ்டரா இருந்து சாதிக்க முடியாதத மாதாஜியா வந்து சாதிச்சிட்டீங்க சிஸ்டர். கொலை உங்களுக்கு கை வந்த கலை. ஐயோ, ஆமா, நான் செத்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சு மாயாவ திரும்ப வந்ததே மாரியையும் அவ குழந்தையையும் சாகடிக்கதான். மாரியையும் அவ குழந்தையும் சாகடிச்சதுக்கு அப்புறம் பல 1000 கோடி மதிப்புள்ள அந்த வைரத்தை பணமாக்கி அது மூலமா நான் பழைய தாராவா மாற போறேன். இந்த மொத்த சொத்துக்கும் மொத்தமா நான் மட்டுமே சொந்தக்காரியாக போறேன். என்னோட 20 வருஷ கனவை நினைவாக்க போறேன். சிஸ்டர், அங்க பாருங்க சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.